அதிமுக வந்து வலுவற்ற கூட்டணி அப்படின்னு. ஏன் அது காரணம் கேட்டால் அங்கே வந்து பிஜேபி வந்து உட்காந்துருச்சு, ஆனால் மற்ற கட்சிகள் அங்கே வந்து யாரும் போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கு இல்லையா. இந்த அமித்ஷாவோட முடிவை காலதாமதமாக எடுத்திருந்தாரு வச்சுங்க, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபின்ற ஒரு கட்சி வந்து அதிமுகவில் இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி டிஎம்கே கூட்டணி வந்து பிளாஸ்ட் ஆகிட்டு, டிவிக்கே தனித்து விடப்பட்டுச்சு. அவ்வளோதான், தனித்து போட்டியில் தனித்து விடப்பட அனாதை ஆகிட்டான் விஜய் வந்து. அரசியல் அனாதை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். யாரும் நேற்று பிறந்த கட்சி கூட போகிறதுக்கு வந்து தயங்குது. காரணம் பிஜேபியோட பகைமை வரும். பிஜேபி வந்து இங்கே 1% 1/2%, 1.5% தெரியாது, அங்கீகாரமும் இல்லாத கட்சி. உங்களுக்கு 10 கொடுத்ததே அதிகம். அதில் அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, நாங்களும் விட்டு கொடுத்துருக்குறோம். அப்போ நாங்கள் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்ட சீட்டாக வந்து அவங்க கொடுக்கல, நாங்களும் விட்டு கொடுத்து தான் இருக்கிறோம். எப்படி இருப்பாரு திமுக அரசியல் வியூகத்தில் விழுந்த ஓட்டை. தொகுதி பங்கீட்டில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்க. நீங்கள் எங்களுக்கு எத்தனை தொகுதி அலாட் பண்ணுறீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். தொகுதியோடு வேட்பாளர்களும் நீங்கள் எல்லாம் அறிவிக்காதீங்க, அது உங்களுக்கான வேலை கிடையாதுன்ற அந்த வார்த்தை சொன்னாதான். இது அது சொல்லியிருப்பாரான்னு சந்தேகம் முதல்ல எனக்கு. நீங்களா வந்து கற்பனையாக சொல்கிறீங்களா இல்லை யார் சொன்னாங்கன்றது தெரியல. அப்படி அதிகாரப்பூர்வ செய்தி வரல. அப்படிலாம் பேசக்கூடிய அளவுக்கு வந்து அண்ணன் வந்து அந்த மாதிரி ஆள் கிடையாது. கூடுமான வேணா அப்படி சொல்லுங்க. என்னன்னு கேட்டினா, நீங்களே வந்து எங்களுக்கு தொகுதி எத்தனைன்னு சொல்லிடுங்க, எந்தெந்த வேட்பாளர் நாங்கள் நிறுத்தலான்றதை சொல்லுங்க. இன்னைக்கு அங்கீகாரம் பெற்ற கட்சின்னு சொல்றாங்கல்ல விசிகா, தனித்து நின்று அங்கீகாரம் வாங்கினாங்களா சார்? சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சி தனித்து நின்று அங்கீகாரம் பெற்றாங்களா? கிடையாது. கூட்டணியில் போறீங்க, உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த சீட்டு அடிப்படையில் உங்களுக்கு வந்து அங்கீகாரம் கிடையாது, அவ்வளவுதான். விவாகரத்துலாம் பண்ணிட்டு ஒரு கல்யாணம் பண்ணிங்கன்னு முயற்சி பண்ணலாம். எதுக்கு? அடுத்த வந்து ஒரு வாரிசு பெற்றெடுக்கிறதுக்கு முயற்சி வேணா பண்ணலாம். அதுதான் பண்ண முடியும். வேற எதுவும் விஜய் இப்போதே அதுவும் ரொம்ப கஷ்டம். ஸ்டெம்லாம் வீக் ஆகிட்டு இருக்கோம் இல்லையா. 52 வயசு ஆயிடுச்சு. இனி சாத்தியமாமான்னு யோசிச்சு பாருங்க. ட்ரை பண்ணலாம். இது சயின்ஸ் டெக்னாலஜிலாம் வச்சு ட்ரை பண்ணலாமே தவிர வேற ஒன்றும் பண்ண முடியாது. விஜய் ட்ரை பண்ணலாம் இல்லை சார். நீங்க வேற என்ன விஜய் கிட்ட நான் வேற என்ன சொல்ல முடியும்? வேணா நீங்க சார் வேணா சங்கீதா டைவர்ஸ் பண்ணிட்டு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் விருப்பப்படுற வந்து மனம் விரும்பிய நடிகையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ட்ரை பண்ணலாம். அந்த பெருசா பாம்பு காட்டுவாங்கல்ல, கடைசி வரைக்கும் அந்த பாம்பை எது காட்டினாங்க, கடைசியில் அந்த பாம்பு என்ன ஆகுது, எதுக்காக அந்த பாம்பை காட்டினாங்க தெரியவே தெரியாது. எதுக்கு அது வந்தது, அந்த படத்தில் பாம்பு வருது அப்படின்னு தெரியவே தெரியாது. அது மாதிரி அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஏன் வந்தான், எதுக்கு வந்தான், சந்திரமுகி படத்தில் வர பாம்பு தான் சார் இந்த விஜய், அவ்வளோதான். மெட்ராஸ் மெயில் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேகர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். 2026 தேர்தல், இரண்டு ஒரு பெரிய கட்சிகளுமே என்டிஏ கூட்டணியாகட்டும் திமுக கூட்டணியாகட்டும் தங்கள் தொகுதி பங்கீடை முடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு அளவீடு அப்படின்னு பார்த்தோம்னா என்டிஏ கூட்டணியில் எடப்பாடி கை ஓங்கி இருக்குது. அது எப்பவுமே பண்ணுற ஒரு செயல் தான். இந்த பக்கம் திமுக இருக்கட்டும், அவங்க திமுக கூட ஒரு கட்டமைப்பை வச்சுப்பாங்க கையில். ஆனால் இங்கே ஒரு ரெண்டு கட்சிகளுக்குமே, அந்த ரெண்டு கட்சிகளுக்குமே ஒரு விமர்சனம் இருக்குது. திமுக தரப்பில் இருக்கிற கட்சிகள்லாம் கூட்டணியில் சேர்த்துட்டு ஒரு அல்லோலம் திண்டாடல் அந்த சீட்டு பங்கீட்டில் இருந்தது. என்டிஏ கூட்டணியில் அமித்ஷாவால் நடத்தப்படுவது தான் அதிமுக அப்படின்ற ஒரு பார்வை இருந்தது. ஆனால் அதை அமித்ஷாவை தாண்டி எடப்பாடி அவர்கள் ஒரு கணிசமான வாக்கை அதிமுக பக்கம் பெற்றிருக்காரு. இந்த பக்கம் திமுக கூட்டணியில் பல விவாதங்களோடு கூட்டணி ஷேரிங் பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கு. அதில் ஒரு ஆள் வெளியே இருக்கார். நம்ம ஏற்கனவே அதெல்லாம் பேசியிருக்கோம். இந்த பக்கம் யார் சார் இன்றைக்கி வலுவாக இருக்கா? இன்னைக்குன்னு ஒரு வார்த்தை சொல்கிறீங்கல்ல, அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டே. ஏன்னா இந்த தேர்தல் களம் வந்து இனிமேல் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், ஒரு மாற்றத்தை நோக்கி நகரம். ஏன்னா அரசியல் தட்பவெப்பம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு முறை இருக்கும். இப்போ தேர்தல் நெருங்கிடுச்சு, இன்னும் வந்து நாட்கள் இனி வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த 30 நாட்களில் தினம் வந்து அரசியலில் வந்து இங்கே களம் வந்து தட்பவெப்பம், களத்தோட தட்பவெப்பம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துல முதல் ராஜதந்திர பிழைன்னு பார்த்திங்கன்னா அமித்ஷாவுடைய ராஜதந்திர பிழை. எப்படி நான் சொல்கிறேன்னா, அவசரமாக அதிமுகவோட வந்து இந்த 27 சீட்டு வாங்கிறதுக்கு ஏன் அவ்வளோ அவசரமாக வந்து ஒரு கூட்டணியை அமைச்சாருன்னு ஒன்று இருக்குது. கொஞ்சம் மெதுவாகவே அந்த முடிவு எடுத்துக்கலாம். அதிமுகவோட இந்த இணையர் தந்தால் கூட
கொஞ்ச நாள் அண்ணாமலையை ஆட விட்டுட்டு கொஞ்சம் லேட்டாக எடுத்து இந்த முடிவை எடுத்துருக்கலாம், லேட்டாக எடுத்துருக்கலாம். வேக வேகமாக வந்து அதிமுக வந்து கதவை லாக் பண்ணிட்டார் உள்ளே வச்சு. அதனால் வந்து திமுக கூட்டணின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வலுவான கூட்டணி, ஏற்கனவே இருந்த கூட்டணி. இன்னும் சில கட்சியில் வந்து புதிய கட்சிகள்லாம் வந்தவுடனே இது வந்து திமுக வந்து வலுவான கூட்டணி, அதிமுக வந்து வலுவற்ற கூட்டணி அப்படின்னு. ஏன் அது காரணம் கேட்டால் அங்கே வந்து பிஜேபி வந்து உட்காந்துருச்சு, ஆனால் மற்ற கட்சிகள் அங்கே வந்து யாரும் போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கு இல்லையா. இந்த அமித்ஷாவோட முடிவை காலதாமதமாக எடுத்திருந்தாரு வச்சுங்க, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபின்ற ஒரு கட்சி வந்து அதிமுகவில் இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி டிஎம்கே கூட்டணி வந்து பிளாஸ்ட் ஆகிட்டு. அதாவது அதிமுக பாஜகவோட இல்லாத பட்சத்தில் ஏன்னா ஒரு வெடிப்பு வந்து இது பிஜேபி வந்து ஏன் அவ்வளோ அவசரமாக அண்ணாமலை இன்னும் கொஞ்ச நாள் ஆட விட்டுருக்கலாமே. இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இல்லாமல் எதிர்காலத்தில் பார்த்துக்கலாம் அப்படின் போது இப்போ கூட்டணிக்கு போகிறதுக்கு தடையாக இருக்குது. இப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க. அவங்க வந்து கூட்டணிக்கு வந்து எடப்பாடிகிட்ட போக முடியுமா? போக முடியாது. ஏன்? பாஜக இருக்குது. அதே மாதிரி கம்யூனிஸ்டுகள் போக முடியுமா? போக முடியாது. ஏன்? பாஜக இருக்குது. இன்னும் பல கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ அங்கே போனால் மைனாரிட்டி வாக்குகளை நம்ம இழப்போம். பாஜக ஒரு பெரிய தடங்களாக இருந்தது. அப்போ இந்த இடத்துல யார் வந்து ராஜேந்திர பிழை செஞ்சுருக்கிறாங்க? அமித்ஷா தான் ராஜேந்திர. ஏன் இந்த 27 சீட்டுக்கு ஏன் இவ்வளோ வேகமாக போயிட்டு வந்து அணி அமைக்கணும்? இல்லை, நீங்கள் கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கும் அந்த கூட்டணி, சரிங்களா? உடஞ்சி போய் இப்போ வந்து வேறு வழி இல்லாமல் இப்போது இது டிஎம்கேக்கு ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ளஸ் ஆகிடுச்சு. என்னன்னு கேட்டால் இங்கே எங்கே போவீங்க? சரிப்பா நான் 6 சீட்டு தான் கொடுப்பேன். எங்கே போயிடுவேன்? எங்கே போக முடியும்? எல்லாருடைய நிலைமை அதுதான். கம்யூனிஸ்டுகள் ஒன்று குறைவாக கூட எங்கே போயிடுவ? நீ எங்கே போயிடுவ? போனப்போ போக்குடம் இல்லைன்ற போக்கிடம் கிடையாது. எல்லாரும் ஒன்று நினச்சிருந்தாங்க. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமையணும். விஜய் தலைமையில் கூட்டணி அமையணும்னு சொன்னால் யாருடைய சிக்னல் வேணும்? யாருடைய சிக்னல் வேணும்? விஜய் கட்சியில் போய் ஒருத்தர் இணையணும்னு சொன்னால் யார் சிக்னல் வேணும்? ஏன் இன்னைக்கு விஜய் வந்து தனித்து போட்டினார்? ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாவேக்கா தனித்து விடப்பட்டது? ஏன்? கூட்டணிக்கு யாரும் போக முடியாது. ஏன் போக முடியாது? தனித்து விடப்பட்டு இருக்குன்னு சொல்றீங்க. ஆமாம். ஆனால் அங்கே நாங்கள் இது தனியாக தான் நாங்கள் கட்சி. என்ன சார் நீங்கள் பேசுகிறீங்க? நேற்று வரைக்கும் பேசுகிறேன் தனியானா பாண்டிச்சேரியில் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட்டணிக்கு போனா நான் கேட்குறேன். எங்கே வந்து நாம் தமிழரோடு நீங்கள் ஒப்பிடாது. நாம் தமிழர் மட்டும்தான் தனித்துன்றதுனா நாம் தமிழர் மட்டும்தான் தெளிவாக இருக்கிறாங்க அந்த பாதையில். கிறிஸ்டல் கிளியர்ன்றது இதுதான். ஏன்னா ஆல்ரெடி முடிவு 16 ஒரு நாள் முடிவு கிடையாது. கூட்டணிக்கு நாங்களும் போல எங்ககிட்டே யாரும் வர வேண்டாம், அவ்வளோதான். அதுதான் நீங்கள் அது தனித்து. இப்போ இந்த இடத்துல இங்கே வந்து தனித்து போட்டின்னு சொன்னால் உங்களுக்கு யாரும் வரல, அதனால நீங்கள் வந்து அது திமுக திட்டமிட்டு பொய் பிரச்சாரம் பண்ணுது. பாஜக கூட நாங்கள் பேச்சுவார்த்தை செய்யணும், அது திமுகவோட சாடல் பொய் பிரச்சாரம். சார் திமுக சொல்லுது கூட்டணியில் இன்றைக்கி வந்து பாண்டிச்சேரியில் சொன்ன பிறகு வந்து திமுக சொல்லிச்சு இங்கே பாண்டிச்சேரியில் வந்து முன்னாள் அமைச்சர்கள்லாம் சேர்த்துக்கிட்டு கூட்டணிக்கு போங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். பாஜக முன்னாள் அமைச்சருக்கு நான் பாண்டிச்சேரியில் கூட்டணி போக சொல்கிறது யார்? ஏன் நாளைக்கு இங்கேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட்டணிக்கு யாராவது வந்து உதவாத கட்சிகள் உதிரி கட்சிகள் ஏதாவது வந்தால் நீங்கள் சேர்த்துப்பீங்க, அவ்வளோதான் உங்கள் நிலைமை. திடீர்னு இப்போ வந்து ஓவர் நைட்டை வந்து கட்சி பிறகுது பாருங்கள், அந்த கட்சியில் சேர்ப்பீங்க. கூட்டணி இங்கே வந்து விஜய் கிட்ட வந்து கூட்டணிக்கு போகணும்னா சிக்னல் வேணும். பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் அழுத்து விடுறாங்க. இது பாண்டிச்சேரியில் நீங்கள் வந்து போய் நீங்கள் வந்து இருந்தீங்க முன்னாள் அமைச்சர் இவன் கூட சேர்ந்து நீங்கள் அங்கே ஒரு மொத்தமே வந்து 10 லட்சம் ஓட்டு தான். அப்படிதான் சொல்கிறது. விஜய் போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விஜய்க்கு வந்து வாக்கு விழுறதாக வச்சுப்போமே, என்ன ஆட்சி அமைச்சர் முடியுமா? கிடையாது. அங்கே ரங்கசாமி வந்து எம்ஜிஆர் மாதிரி, விஜய் அங்கே விஜய் தான், ரங்கசாமி எம்ஜிஆர். பார்த்துடலாம், அதையும் தான் பார்ப்போம். ஸோ இந்த 10 லட்சம் ஓட்டு வச்சு அதெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது சார். இங்கே ஒரு தொகுதிக்கு வந்து 3 லட்சம் 4 லட்சம் ஓட்டு இருக்குது. 234 தொகுதி எவ்வளோ பெரிய விஷயம் அதுங்க சார். அதனால் பிழை வந்து அமித்ஷா முதல்ல செஞ்சது பிழை. திமுக கூட்டணி உடையணும்னு நினச்சிருந்தாங்கன்னா, திமுக கூட்டணி உடையணும்னு சொன்னால் அங்கே வந்து நீங்கள் அங்கே போய் லாக் பண்ண. அதனால தான் இவங்க வெரி குட் சூப்பர் இது டிஎம்கேல பரவாயில்ல நமக்கு சாதகமான முடிவு தான் அது. ஏன்னா அங்கே போய் பிஜேபி உட்காந்துச்சு, யாரும் போக முடியாது கூட்டணிக்கு. அப்போ சீட்டு எண்ணிக்கை குறைச்சாலும் எங்கே போயிடுங்க நீங்கள்? விஜய்கிட்ட போய்ட்டு விஜய்கிட்ட போனால் சிக்னல் வரணும். எங்கேருந்து சிக்னல் வரணும்? பிஜேபி கிட்டேருந்து சிக்னல் வரணும். நீங்கள் காங்கிரஸ் கூட வந்து பல முறை வந்து பேசிட்டு போனாங்க. யார் கூட்டணி யார் இப்போ இவ்வளோ பேசுகிறான்ல,
அதிமுகவில் 90 சீட்டு கொடுக்குறேன்னாங்க, முதலமைச்சர் கொடுக்க சொல்கிறாங்க. காங்கிரஸோட என்னடா பேச்சுவார்த்தை நடந்தது? ஏன்டா காங்கிரஸ் உங்ககிட்ட வராமல் ஏன் திமுக கிட்ட போனாங்க? ஏன் டிஎம் கிட்ட போனாங்க? காங்கிரஸ் வந்து பேச்சுவார்த்தை நடத்துன்னு உண்மை தானே? அதெல்லாம் பொய்ன்னு சொல்றாரு. சார் போய் இவங்களாம் நினச்சா போய், இவங்களாம் நினச்சா மெய்யா? அப்படி கிடையாது. திமுக கட்டுவிழுத்தும் போய் பிரச்சாரம் சார் இதெல்லாம் ஏவி விடப்படுகிறது. இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தற்குறிகள் பேசுறது. நீங்கள் சொல்லுங்கடா, 90 சீட்டு பேசுனாங்களா? யார் பேசுனாங்க? எடப்பாடி பேசுனாரா? சிவி சண்முகம் பேசுனாரா? முனுசாமி பேசுனாரா? யார் பேசுனாங்க? இப்போ புரியுதுங்களா? முழுக்க முழுக்க இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிவிக்கு தனித்து விடப்பட்டுச்சு, அவ்வளோதான். தனித்து போட்டியில் தனித்து விடப்பட அனாதை ஆகிட்டான் விஜய். வந்து அரசியல் அனாதை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். யாரும் நேற்று பிறந்த கட்சி கூட போகிறதுக்கு வந்து தயங்குது. காரணம் பிஜேபியோட பகைமை வரும். பிஜேபி வந்து அவனை தனியாக நிறுத்தி வைங்க, டிஎம்கே கூட்டணி கட்சியோட வாக்குகளை பிரிக்கணும். அதுதான் அவங்க டார்கெட். பிஜேபி அதுதான் அசைன்மெண்ட்டு. ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வாங்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ஏற்கனவே அதிமுக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த வாக்குகள் யாருக்கு போவோம்? காலமாக அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. புரியுதுங்களா? ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் விஜய்கிட்ட விஜய் ஒரு மண் குதிரை, விஜய்கிட்ட போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு பார்த்தா பர்சன்டேஜில் 1-2% ஒன்றா போகலாம். ஆனால் ஒரு 5% வந்து வாக்கு வந்து ஆட்சிக்கு எதிரான விட்டுனா அது வந்து எந்த அணி ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அணிக்கு தான் போவோம். இப்போ அணி ஸ்ட்ராங் ஆகிட்டு வருது. அதுக்கு காரணம் யார்? திமுகவில் எடுக்கிற முடிவு. அந்த முடிவு அவங்களுக்கு சாதகமாகுது. இங்கே இருக்கிற கட்சிகளை வந்து ஒரு அதிருப்தி ஆகிட்டீங்க. டோட்டலாக எல்லா கட்சியும் அதிருப்தியில் இருக்கான். விசிகா அதிருப்தியில் இருக்குது, கம்யூனிஸ்டுகள் அதிருப்தியில் இருக்குது, மக்கள் நீதி மையம் கடுமையான அதிருப்தியில் இருக்குது. அதை விட ஒரு கொடுமை கேட்டிங்கன்னா வந்து தேமுதிக கூட அதிருப்தியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நாங்களும் விட்டு கொடுத்துருக்குறோம், நாங்கள் கேட்ட சீட்டு வந்து என்ன கொடுமை பாருங்கள். இதுதான் மிகப்பெரிய இருக்கிறதுலே மிகப்பெரிய காமெடி. எதுன்னா இதுதான். எப்படி நீங்கள் 1% 1/2%, 1.5% தெரியாது, அங்கீகாரமும் இல்லாத கட்சி. உங்களுக்கு 10 கொடுத்ததே அதிகம். அதில் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, நாங்களும் விட்டு கொடுத்துருக்குறோம். அப்போ நாங்கள் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்ட சீட்டாக வந்து அவங்க கொடுக்கல, நாங்களும் விட்டு கொடுத்து தான் இருக்கிறோம். எப்படி இருக்கு பாருங்க. ஸோ அரசியல் வியூகத்தில் விழுந்த ஓட்டை, திமுக அரசியல் வியூகத்தில் விழுந்த ஓட்டை சார், ஓப்பனாக சொல்கிறேன். இது மாதிரியான சலசலப்பெல்லாம் திமுக ஒரு பெரிய ஒரு இதில் இல்லை சார். இது வந்து இவங்க கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணின்னு அமைக்கும் போது சில சகிப்புத்தன்மை, சில வந்து தள்ளுமுள்ளெல்லாம் வரதான் செய்யும். அது பிளாஸ்ட் ஆகாது. இது பிளாஸ்ட் ஆகுது. நேற்றுக்கு திரும்ப என்ன பேசுகிறாரு, கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒப்பாரி வைக்காத குறை தான் புலம்புறாரு. ஒரு பக்கம் என்னன்னா வந்து எங்களை வளர விடலை, எங்களை தடுக்கிறாங்க, எங்களை முறிக்கிறாங்க, எங்களை வந்து பார்த்தீங்கன்னா நசுக்கிறாங்க, இல்லை எங்களை கசக்குறாங்க, எங்களை வந்து உற்சாகம் ஓட்டல, எங்களுக்கு இதை பண்ணலை அதை பண்ணலை. இப்போ நான் ஒன்று கேட்குறேன் அண்ணன் திருமா கிட்ட, ஒரே ஒரு கேள்வி தான். உங்களுக்கே இங்கே பிரச்சனை இருக்கா இல்லையா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. நேற்றைய தினம் இதுதான் ரொம்ப ரொம்ப அண்ணனுக்கு ரொம்ப வருத்தத்தோட பதிவு பண்ணுறேன். உங்களுக்கே இங்கே பிரச்சனை இருக்குது, உங்கள் பிரச்சனையை நீங்கள் தீர்த்துக்கணும். திருமாவளவன் அவர்கள் திரு ஸ்டாலினோட பேச்சுவார்த்தை நடத்தும் போது ஒரு வார்த்தையை ஒன்று கேட்டார். அதில் நீங்கள் வந்து தொகுதி பங்கீட்டில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்க, நீங்கள் எங்களுக்கு எத்தனை தொகுதி அலாட் பண்ணுறீங்க மட்டும் சொல்லுங்கள், தொகுதியோடு வேட்பாளர்களும் நீங்கள் எல்லாம் அறிவிக்காதீங்க, அது உங்களுக்கான வேலை கிடையாதுன்ற அந்த வார்த்தை சொன்னாராம். இது அது சொல்லியிருப்பாரான்னு சந்தேகம் முதல்ல எனக்கு. நீங்களா வந்து கற்பனையாக சொல்கிறீங்களா இல்லை யார் சொன்னாங்கன்றது தெரியல. அப்படி அதிகாரப்பூர்வ செய்தி வரல. அப்படிலாம் பேசக்கூடிய அளவுக்கு வந்து அண்ணன் வந்து அந்த மாதிரி ஆள் கிடையாது. கூடுமானம் வேணா அப்படி சொல்லுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்களே வந்து எங்களுக்கு தொகுதி ஏற்றணும்னு சொல்லிடுங்க, எந்தெந்த வேட்பாளர் நாங்கள் நிறுத்தலான்றதை சொல்லுங்க, நாங்கள் அதைப்படி நடந்துக்கிறோம். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் செய்யுங்க, இந்த எண்ணிக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கௌரவமாக எங்களுக்கு தேமுதிக லெவலுக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு வேணா சொல்லி கேட்டிருப்பாரு தவிர, மற்றபடி வேட்பாளர் கூட நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்னு வேணா சொல்லியிருப்பார். அப்படி சொல்லுவார், அப்படிதான் சொல்லியிருப்பார். நீங்கள் சொன்னதுனால நான் சொல்கிறேன் சார். இங்கே விமர்சனமே நான் ஒரு நியாயப்பார்வை வேணும் சார். எவ்வளோ நாள் முதிர்ச்சியான ஒரு எவ்வளோ மரியாதை இருக்குது. ஒன்று தான் நான் கேட்க விரும்புகிறேன். வேல்முருகன் அவரும், நீங்கள் ஒரு போராளி தான், அவரும் ஒரு போராளி. நீங்கள் போராளிக்காக ஒரு வார்த்தை பேசுனீங்களா? அவர் வந்து கூட்டணியிலிருந்து வெளியேறி போகிறாரு. இன்னும் சொல்ல முதலமைச்சர் சந்திக்கவே மறுத்துட்டாரு. ஒரே ஒரு சீட்டு அவர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெளியேறாரு. அது சம்மந்தமாக நீங்கள் ஒரு வார்த்தையை கூட நீங்கள் பேசவே இல்லை. இந்த நிமிடம் வரைக்கும் திருமாவளவன் வந்து வேல்முருகன் குறித்து பேசவே இல்லை. ஆனால் இன்றைக்கி என்ன செய்றீங்க, கமலஹாசனுக்காக பேசுகிறீங்க. கமல் வந்து அவர் இந்த முடிவு எடுத்துருக்கூடாது, தேர்தல் போட்டியிடவில்லை என்ற முடிவு எடுத்துருக்கூடாது. அதே முடிவை தானே அவரும் எடுத்தார். கூட்டணி விட்டு வெளியேறிட்டார்ல, அதை பற்றி திரும்ப பேசினாரா? பேசியிருக்கணுமா இல்லையா? நியாயமாக பேசுங்க. நியாயமான கேள்வி கேட்குறேன். இந்த காணொலி பார்க்குறதுக்கு இன்றைக்கி கமலஹாசனுக்காக பேசுகிறீங்க. என்னென்னு கேட்டால், கமலஹாசன் வந்து தேர்தல் போட்டியிடவில்லை என்ற எடுத்த முடிவு வந்து பார்த்திங்கன்னா வந்து
துரதிருஷ்டவசமானது, அந்த முடிவு எடுத்துக்கூடாது. தேர்தல் போட்டியிடக்கூடிய கூட்டணி கட்சிகள் வந்து எந்த சின்னத்தில் போட்டியிடணும் என்பதை வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு நீங்கள் அறிவுறுத்துறீங்க. ஏன் அந்த திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அறிவுறுத்தி வந்து பார்த்தீங்கன்னா வேல்முருகனை நீங்கள் வந்து விலக்கிறாதீங்க, வேல்முருகன் கூட்டணியில் இருக்கட்டும். அது வேல்முருகன் குறித்து ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசவே இல்லையே சார். அவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவர் வந்து ஏதோ ஒரு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு கேட்ட சீட்டை கொடுக்கலையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த தொகுதி கொடுக்கலையோ ஏதோ ஆக மொத்தம் அவங்க வெளியேறாரு, சொல்லிட்டு தான் வெளியேறாரு. அப்போ நீங்கள் ஒரு வார்த்தை பேசணும்ல, நீங்கள் அது ஒரு வார்த்தை பேசலாம், ரொம்ப சந்தோஷம். அப்போ உங்கள் கதை மட்டும் என்னன்னு பாருங்கள். உங்கள் கதையை ஏற்கனவே வந்து இங்கே வந்து போனோம். இதை நீங்கள் மடைமாற்றம் செய்கிற மாதிரி, விசிகா தொண்டருடைய அந்த கவனத்தை மடைமாற்றம் செய்கிற மாதிரி கமலஹாசன் மேட்டர் எடுத்து பேசுகிறீங்க. உங்கள் பஞ்சாயத்தே இங்கே தீரல, அங்கே தேமுதிக 10 சீட்டு நீங்கள் 8 சீட்டு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் தொண்டர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட்டில் வந்து கழுவி ஊற்றுறாங்க. யார்? அண்ணன் திருமாவு தான். சரியா? அப்போ நீங்கள் இந்த இடத்துல இன்னொரு பஞ்சாயத்துக்கு போகிறீங்க. அந்த பஞ்சாயத்து திமுகவுக்கும் மக்கள் நீதி மையத்துக்கும் நடக்கிறது வந்து பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா ஏன் வேல்முருகன் பஞ்சாயத்துக்கு போகல சொல்லுங்க. அப்போ கௌரவமான இடத்துக்கு வேல்முருகனும் கமலஹாசனும் போயிட்டாங்களா சார்? கௌரவமான இடம்னு கிடையாது சார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்குற சீட்டை கொடுக்கல. இதில் என்ன கௌரவம் கிடக்கு? நீங்கள் என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கௌரவம்னா இன்றைக்கி சீமான்கிட்ட மட்டும்தான் இருக்குது கௌரவம். சொல்லி தானே ஆகணும். இப்போ என்னை இழுத்து விட்றீங்களே நீங்கள். இப்போ இங்கே கௌரவம்னா யார்கிட்ட இருக்குது சொல்லுங்கள். எப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாங்குற இடத்துக்கு இப்படி போயிட்டீங்களோ அப்போயும் உங்கள் கௌரவம் போச்சு. கொடுக்குற இடத்துல நீங்கள் வரணும். சீட்டு கேட்டு அதான் சொல்கிறீங்களா கேட்டால் 8 சீட், இந்த 2 சீட்டை நாங்கள் போராடி வாங்கணும். இது எப்படி இருக்கு பாருங்க. 2 சீட்டு வாங்கிறதுக்கே நீங்கள் போராடுங்க. நீங்கள் மக்களுக்காக எங்கே போராட போகிறீங்க? நான் கேட்குறேன். இந்த திமுக அரசு ஒரு மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்னல் ஏற்படுது அப்படி வச்சுப்போம். எப்படி நீங்கள் போராடுவீங்க? சீட்டு வாங்கிறதுக்கே போராடுறீங்க. எப்படி சீட்டு வாங்கிறதுக்கே போராடுறீங்க? எப்படி மக்களுக்காக போராடுவீங்க? அப்போ வேங்கைவேல் மாதிரி, நாங்குநேரி மாதிரி இன்னும் பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் மக்களுக்காக போராட முடியாது. சீட்டுக்காகவே உங்களால் சீட்டுக்காக இப்படி போராடுறீங்க. நீங்கள் எப்படி மக்களுக்கு போராடுவீங்க? அதனால தான் நீங்கள் போராடுற இடத்துல இருக்கிறீங்க. நீங்கள் போராடி சீட்டு பெறக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க. நீங்கள் இப்போ புரியுதுங்களா? இதே தேமுதிக பிரேமலதா வந்து விமர்சனங்கள்லாம் வச்சாங்க முதலமைச்சர் மீது, செயல்பாடு சரியில்லை. எனக்கு அந்த கணக்கீடு மட்டும்தான் எனக்கு சொல்லுங்களேன். எந்த கணக்கீடுல தேமுதிகவுக்கு 10, விடுதலை சிறுத்தைக்கு இது 8, இதுக்கு நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு 5, எந்த அடிப்படையில்? ஜெயலலிதா வந்து தீர்ப்பு சொன்னார்ல, குமாரதாசன் ஒரு நீதியரசர் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவர்கிட்ட போய் கேளுங்க, என்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா இது வந்து ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சபரீசன் அவர்களுக்கும் தெரியாது. யாருக்கு தான் தெரியும்? யாருக்குமே தெரியாது. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அங்கீகாரம் இல்லாத ஒரு கட்சிக்கு எப்படி வந்து நீங்கள் வந்து உள்ள விஜயகாந்த் வந்து ஆவியா வந்து சொன்னாரா யார்கிட்டயாவது? இது அப்படி கூட இருக்கலாம். ஒரு அசரீரியாக வந்து 10 சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரா? இதுதான் மக்கள் மத்தியில் பேசுகிற ஒரே விஷயம் இதுதான் சார். தேமுதிகவுக்கு 1% கீழே, அதாவது 0.40. அதை கூட நம்ப மாட்டேன் சார். நான் இன்னொன்று அதை கூட நம்ப மாட்டேன் சார். விடுதலை சார் இண்டிபெண்டன்டா கம்யூனிஸ்ட் கட்சியில் 4-5 சார் இப்படி ஒரு கணக்கீடு யூகத்தின் அடிப்படையில் பேசக்கூடாது. நம்ம என்ன சார் பாண்டேவா சார்? நம்ம பாண்டேவா நம்ம உத்தேசமா வந்து 15% ஓட்டு வாங்கிறோம் சொன்னாரு. கடந்த கால தேர்தலில் நிரூபிக்கப்பட்ட வாக்கு என்ன நிரூபிச்சாங்க? நாடாளுமன்ற தேர்தலில் சார் இண்டிபெண்டா தனித்து நின்றாங்க. சட்டமன்ற தேர்தல் ஆகும் தனித்து நின்னாங்களா? தேமுதிக வந்து இன்னைக்கு வந்து என்டிகே என்ன ஏமாற்ற முடியாது. என்டிகே போட்டிடுற மாதிரி தனித்து போட்டிட்டாங்களா தேமுதிக? அது ஒரே முறை, ஒரு முறையாக அதோட முடிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து இன்னைக்கு அங்கீகாரம் பெற்ற கட்சின்னு சொல்கிறாங்கல்ல விசிகா, தனித்து நின்று அங்கீகாரம் வாங்கினாங்களா சார்? சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சி மேலே தனித்து நின்று அங்கீகாரம் பெற்றாங்களா? கிடையாது. கூட்டணியில் போகிறீங்க, உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த சீட்டு அடிப்படையில் உங்களுக்கு வந்து அங்கீகாரம் கிடையாது. அவ்வளோதான். தனித்து நின்று நீங்கள் களமாடி நீங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து வாக்குகள் கேட்டு அந்த வாக்குகளை பெற்று அதுக்கு பிறகு நீங்கள் வந்து அங்கீகாரம் வாங்கினா அது கரெக்டு. இதுவும் கூட பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் வாங்கியிருக்கு, எப்படி வாங்கியிருக்குன்னு இருக்குல்ல, எந்த வழிமுறையில் போய் வாங்கியிருக்குன்னு இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் அங்கீகாரம் பெற்ற கட்சி, அவங்க அங்கீகாரம் பெற்றது. நான் சொல்கிறேன் 0.5%, 1%, அதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிக தனித்து நின்று களமாடி அவங்க வாக்கு சதவீதத்தை கட்டினா அதை நம்பலாம். எல்லா கட்சிக்கும் அதுதான் நிலைமை இன்னைக்கு.
ஆனால் இது வந்து அப்படியே ஓடிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு உத்தேசமாக வந்து 24%, இவருக்கு 22%, இவங்க எல்லாம் சேர்ந்து மொத்தமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி பிரிப்பீங்க சார்? மொத்தமாக கொண்டு வந்து உள்ளே கொட்டிட்டீங்க மொத்தமாக. இது எப்படி பிரிப்பீங்க? சரி, ஒரு வாக்குப்பட்டி கொடுக்குறேன், நீங்கள் இதில் வந்து பிரித்து எடுங்க. ஒரு வாக்குப்பட்டி கொண்டாந்து கொடுக்குறேன், இதில் திமுக வந்து ஆதரவான வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதெல்லாம் இருக்குது, தேமுதிகவுக்கு ஆதரவான வாக்குகள், விசிகா கூட ஆதரவான வாக்கு பிரிக்க முடியுமா நீங்கள்? இப்போ ஒரு தொகுதியில் ஜெயிச்சிடறாரு சார், ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிடறாரு, விசிகா எம்எல்ஏ வச்சுப்போம், விசிகால தொகுதியை வந்து போட்டியிட்ட தொகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சிடறாரு. அங்கே வந்து ஓட்டுகளை பிரிங்க பார்ப்போம். யாரெல்லாம் வந்து திமுகவுக்கு ஆதரவான வாக்குகள் விசிகா கூட்டணிக்காக விசிகாவுக்கு வாக்களிச்சிருக்காங்க, பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அவ்வளோதான். இந்த கூட்டணி என்பதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாற்று வேலை, மோசடி வித்தை. யார் செய்தாலும் சரி, யார் செய்தாலும். இன்றைக்கி வந்து அதிமுக வந்து ஆம்ஸ்ட்ராங் வந்து மனைவிக்கு வந்து ஒரு சீட்டு கொடுக்குறாங்க. அதிமுக சின்னத்தில் வாக்களிக்க போகிறாங்க மக்கள். அது என்ன சின்னம் சின்னம் வந்து தனிச்சின்னம் கிடையாது. அதிமுக கூட அந்த வெற்றி உறுதி கிட்டத்தட்ட. ஏன்னா திமுக வந்து பார்த்தீங்கன்னா கணிசமான வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு இருக்குது. அதை தாண்டி வந்து அதிமுக ஒரு வலுவான கட்சியாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக வந்து ஏற்கனவே வந்து இந்த திருவிக நகர் தொகுதி பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்பு வந்து பல முறை வந்து அதிமுக வென்று இருக்கு. ஸோ இதுதான். அதனால் வந்து அப்போது வாக்குகள் எப்படி ஆம்ஸ்ட்ராங் வழக்கூடிய வாக்குகள் தனியாக பிரிக்க முடியுமா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வாக்குகள் தனியாக பிரிக்க முடியுமா? கிடையாது. அந்த தொகுதி வெற்றி உறுதியாயிடுச்சு. இது மாதிரி வந்து இங்கே ஸ்ட்ராட்டஜி ஒரு விஷயம் இருக்குது சார். பாஜக மதவாத சக்தி, அதில் சந்தேகமே இல்லை. நம்ம அதையே வச்சு ரொம்ப நாள் உருட்ட முடியாது சார். சொல்லுங்கள், நீங்கள் மதவாத சக்தினா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸில் வந்து காங்கிரஸ் மிகப்பெரிய பின்னாடி இல்லை உங்களுக்கு. தமிழர்கள் வாக்கு பெரும்பான்மை காங்கிரஸ் இருக்கிறனால காங்கிரஸை கழட்டி விட்டீங்கன்னா இந்த சிக்கல் வந்துருக்குமா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். அவன் தான் முறுக்கிட்டு போனாங்கல்ல காங்கிரஸ், அப்படியே அனுப்பிவிட வேண்டியது தானே. காங்கிரஸை சேர்க்காம இருந்தீங்கன்னா இன்றைக்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு இந்த இதுவே கிடையாது. நல்ல பேர் வந்துச்சு. காங்கிரஸை கழட்டி விட்ட உடனே அவருக்கு ஒரு நேம் வந்து, ஆஹா நல்ல முடிவு. எதுக்கு அதை பழிபாவத்தை தொடர்ச்சியாக வந்து சந்திக்கணும்? காட்டி விட்டுனா அந்த 27 சீட்டு கிடச்சிருக்கும். அந்த 27 சீட்டு ஆளுக்கு கொடுத்துருக்கும் தான் 8 கொடுத்துருந்தா கூட என்ன ஆச்சு? அத்தனை கட்சிகளும் 8 சீட்டு கொடுத்துருக்கலாம். அப்போ இங்கே வேரியேஷன் எப்படி இருந்தாலும் பக்கத்தில் இருக்க இலையை அப்படி திரும்பி பார்ப்பாங்களா இல்லை சார்? நீங்களே சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எப்படி இருந்தாலும் ஒரு பந்தியில் உட்காந்து சாடும் போது எது யார் வேணாலும் நீங்க பாருங்க. சரி, இந்த பந்தி இப்படி போகுது, இன்னொரு பந்தி அமைதியா இருக்குது சார். நீங்க பாருங்க, எந்த பந்தி சொல்றீங்க? தாவேக பந்தி சொல்றேன். அது ஒரு அமைதியாவா இருக்கு? இப்போ எடுத்து பாருங்க, மீடியா எடுத்து பாருங்க, என்னென்ன டைட்டில் விட்டுக்கிறானுங்க பாருங்க. மென்டல் ஆகிட்டானுங்க சார் இந்த மீடியாக்களே. இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் நான் பார்க்குறேன், மென்டல் ஆகிட்டானுங்க டோட்டலாக. இன்னும் போட்டுக்கிறானுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் எடுக்கவும் வந்து ட்விஸ்ட்டு, அடுத்த ட்விஸ்ட்டு இது அதிரடி களத்தில் விஜய், அதிரடி களத்தில் விஜய். இது விஜய் எடுக்கவும் பிரம்மாண்ட முடிவு, பிரம்மாண்ட முடிவு. விஜய் எடுக்கவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி என்னென்னமா போடுறாங்க டைட்டில். நானும் 27 ஆவலடா பார்த்துருக்கேன். ஏண்டா இன்னும் 4 எங்கடா இருக்கு? இப்போ நம்ம சொல்ல வேண்டியது வருதே இல்லை சார். மே 4 தாவேக்காக்கு பாலுன்னு ஒன்று போட்டு அசிங்க மாற்றிட்டுறானுங்க. இது மே 4 மே 4 தாவேக்காக்கு பாலுன்னு சொன்னேன். இது மே 4 தாவேக்காக்கு பால், மே 4 தீஷாவுக்கு பிறந்த நாள், தாவேக்காக்கு இறந்த நாள்னு சொன்னேன். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கமாக திட்டுறானுங்க. ஃபோனை போட்டு அது இப்படி டேய் வைங்கிறேன், முதல்ல நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ சொல்கிறேன், ஃபோன் பண்ணுறேன். அப்போ திட்டுக்கு நான் பிஸியாக இருக்கிறேன், இன்னும் 4 இடத்துக்கு போகிறேன்டா, உன் தலைவனை பற்றி தான்டா பேசணும், ஃபோனை வைடா முதல்ல, உன் தலைவன் பெருமையை தான் பற்றி பேச போகிறேன், ஃபோனை வை நாயே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் இதுக்கெல்லாம் பயப்படுறேன்டா. டேய் என்னெல்லாம் மிரட்டுறதுக்கு ஒருத்தன் பிறந்து வரலடா, இன்னும் பிறக்கவே இல்லைடா. இனிமேலாவது ட்ரை பண்ணுங்கடா, வேறு யாராவது போயிட்டு அடுத்தடுத்து யாராவது போயிட்டு இது முயற்சி பண்ணி வந்து எவனாவது ஒருத்தர் பெற்று எடுங்க என்னை மிரட்டுறதுக்கு. அதுதான் செய்வோம். வேறு இந்த டிவிகே பசங்கக்கிட்ட நான் அதான் சொல்லணும், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் முயற்சி பண்ணி இது எவனாவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெற்று எடுங்க என்னை மிரட்டுறதுக்கு. இது வரைக்கும் ஒருத்தன் பிறக்கவே இல்லை மிரட்டுறதுக்கு. இப்போ இந்த மக்களுக்கு சேவை செய்கிறதா, தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்கிறதா ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விஜய் எதிர்க்கிறோம். எப்படி மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கிறோம். நீங்க விஜய் ஒரு எதிர்கட்சி. விஜய்க்கு உண்மையான எதிர்கட்சி யாருன்னா ஒருத்தர் சொல்றாரு கேட்டா, சார் சத்தியமாக உங்கள் அளவுக்கு யாருமே கலாய்க்கல சார், ரொம்ப பெருமையாக இருக்குது தம்பி எனக்கு, நீங்கள் சொல்லும் போதே எனக்கு ரொம்ப உங்கள் அளவுக்குலாம் யாரும் கலாய்க்கல சார் அப்படின்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது தம்பி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா என்னுடைய பிறவி
கடனா இதை சொன்ன என்னோட பிறவி கடமையாக நினைக்கிறேன் நான் பிறந்ததுக்கான கடமையே என்னன்னு கேட்டிங்கன்னா இவனை அரசியல் வந்து முற்றிலுமாக ஒழிச்சு கட்டணும். ஏன்னா இப்படி ஒரு முட்டை சார் இங்கே நீங்கள் சொன்னீங்களே சார், இந்த அரசியல் கட்சிகள், இந்த விசிகா, மக்கள் நீதி மையம், இவங்களெல்லாம் வந்து சொல்லலாம் சார். ஒரு இது கேட்டால் ஒரு அரசியல் கட்சியாக எடுத்துக்க முடியும் சார். அதில் இருக்கிற நபர்கள் குறித்து அடுத்தடுத்து இருக்கிற நிர்வாகிகள் யாராவது. இது என்ன சார், இது கோமாளிகள் கூடார மாதிரி இருக்குது. அவனே அறிவிச்சுக்கிறான் சார், எக்மோர் தொகுதிக்கு ராஜமோகனே அறிவிச்சுக்கிறான். என்னன்னு கேட்டால் நான் போட்டியிடுகிறேன். ஏண்டா ஒரு கட்சி ஒழுங்கு இல்லையாடா உங்களுக்கு? அவனே அறிவிச்சுக்கிறான்ற அந்த கூட்டத்தை பாருங்களேன். அவன் பைத்தியம் போல இந்த லைலாமணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் கீழ்ச்சி போடுறான். இது நக்கீரன் புக்கை வாங்கி கிழிச்சு போடுறான். கீழ்ச்சி போட்ட இந்த சீப் எடுத்துச்சுன்னா கல்யாணம் பைத்தியக்காரங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நக்கீரன் நல்லா பயங்கர சேல்ஸ் போயிடுது. இப்போ பிரிண்ட் மீடியாவே டோட்டலாக விழுந்துருச்சு சார். டிஜிட்டல் மீடியா வந்த பிறகு பிரிண்ட் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா எல்லாமே டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா அண்ணனே ஒரு நாளைக்கு 4 வீடியோ பேசுகிறாரு. யார் இது? அவர் ஒரு முடிவோடு இருக்கிறாரு. இவங்கள இது நக்கீரன் கோபால் ஒரு முடிவோடு இருக்காரு. இவங்க ஒழிச்சு கட்டுறதா முதல்ல களத்தில் நக்கீரன் கோபால் முதல்ல சேக்குவாரா, நக்கீரன் கோபால் சாட்டை, தாவேகாவுக்கு நீங்க 3 பேர் தாவேகாவுக்கு பால், நீங்க ஒரு கூட்டணி கட்சி. இப்போ நான் என்ன கேட்குறேன், பிரிண்ட் மீடியா அண்ணனே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டால் இந்த டிஜிட்டல் என்கிட்டே மேடையில் உட்காந்து பேசும்போது இந்த யூடியூப் இந்த டிஜிட்டல் மீடியா வந்த பிறகு ஒரே இதுவாகிடுச்சுப்பா. ஒரே ரொம்ப அதாவது கேட்டால் நிறைய அடுத்தடுத்த செய்திகள். பிரிண்ட் மீடியான்றது கொஞ்சம் டல் ஆகிடுச்சு. இப்போ பிரிண்ட் மீடியா சூடு பிடிச்சிச்சு. நக்கீரன் பத்திரிகை கிடைக்கல சார். எது வெளியே வந்த உடனே கடையில் காலி ஆகிடுது. காரணம் கேட்டால் யாரா வாங்கி போகிறது கேட்டீங்கன்னா இப்போ தான் சார் 4 பேர் வந்து டிவி கலந்து. ஏன்னா இவன் பத்திரிகை வச்சு கிழிக்கிறதும், ஏன்னா ஒரு பத்திரிகை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிழிக்கிறதுனால அந்த ஒரு பத்திரிகை கிழிக்கிறதுனால என்னடா ஆக போகுது? நான் கேட்குறேன், அதுவும் நீ காசு கொடுத்தாலும் வாங்கியிருப்பேன். எது அது நீ காசு கொடுத்தாலும் வாங்கியிருப்ப? அது லாபமா இல்லையா அவருக்கு? நான் கேட்குறேன். பைத்தியக்கார கொடுக்குன்னு நக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்கள் எக்குத்தப்பா கை வைக்கிறீங்க. அவர் சாதாரண கிடையாது, பன்வாரிலார மண்வாரிலால் ஆக்கினவர். எது கடந்த காலம் நிறைய வரலாறு இருக்குது, நீங்கள் சின்ன பசங்க அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நீங்கள் எக்கு தப்பாக கேட்குறேன். ஜான்கிட்டே நான் தகவல் போட்டேன், நக்கீரன் கோபால் மேலாம் கை வைக்காதீங்க. நீங்கள் வந்து பேசுறது வந்து நீங்கள் ஓவராக வந்து காஞ்சிபுரம் சங்கர மடத்தை அலற விட்டாங்களே சார். அதுதான் நான் சொல்கிறேன். வரலாறு நிறைய இருக்குடா. நீங்கள் சின்ன பசங்கடா, சுண்ட வரல நசிக்கிற வரன்னு சொல்கிறேன் நான். அந்த ஆளோட மீசிலேருந்து வரக்கூடிய ஒரே ஒரு மயிறு கூட வந்து ஈடாக மாட்டான் விஜய். சரிங்களா? நான் சொல்லிட்டேன். நான் ஜான்கிட்ட தகவல் போட்டேன். அது பதிலாக ஜானுக்கு ரீச் ஆகிருக்குன்றது எனக்கு தகவல் ரீச் ஆகிடுச்சுன்னு எனக்கு சொன்னாங்க. ஆனால் வந்து மறுபடியும் அவன் பேசிட்டுக்கிறான்னு சொன்னால் அதை கண்ட்ரோல் பண்ணணுமா இல்லையா நீங்கள்? இப்போ அவர் நான் என்ன சொன்னேன், ஒரு பத்திரிகை தான் அந்த வேலையை செய்ய தான் செய்வாங்க. இப்போ நேற்று கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட இது சாத்தான்குளம் மேட்டர் எடுத்து ஒரு செய்தி பேசுகிறாரு. அவன் உடனே போலீஸுக்கு எதிரானவர் சொல்லிட முடியுமா? பத்திரிகையாளர் அவங்க வேலையை செஞ்சுட்டு தானே இருப்பாங்க. உன் தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா வளைகாப்புக்கு போனான், யார்கிட்ட சொல்லிட்டு போனான்? என்கிட்ட சொல்லிட்டா போனான். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கல்யாணத்துக்கு கல்பாத்தி கல்யாணத்துக்கு போனானே, என்கிட்ட சொல்லிட்டா வந்தான். அவன் பொறுக்கி மாதிரி நடந்துக்கிறான்னா அவனை திருத்தத்துக்கு துப்பு கிடையாது இவனுக்கு. அப்புறம் வந்து பேசுனா நக்கீரன் கோபால் நான் ஒட்டை மீச வச்சுக்கிறேன். டேய், யாரை பற்றி என்னடா பேசுறீங்க நீங்கள்? நான் சொல்கிறேன், நீ பத்திரிகை கிழிக்கிறதுனால ஒன்றும் நடக்காது. இது இன்னும் உங்களுக்கு கிழிப்பாரு. நீ வெறும் பேப்பரை தான் நீ கிழிச்சிருக்கணும். உங்க தலைவனே கிழிப்பாரு. எது சரி, தலைவன் பிராண்டை கிழிக்கிறதால ஒரு வேலையாவே எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கலர் சூழல் எப்படி சார்? விஜய் என்னதான் பண்ண போறாரு? விஜய் ஒன்றும் பண்ண முடியாது சார். வேணா ஒன்று பண்ணலாம் சார். இது விவாகரத்து பண்ணிட்டு அந்த விவாகரத்துலாம் பண்ணிட்டு ஒரு கல்யாணம் பண்ணிங்கன்னு முயற்சி பண்ணலாம். எதுக்கு? அடுத்த வந்து ஒரு வாரிசு பெற்றெடுக்கிறதுக்கு முயற்சி வேணால் பண்ணலாம். அதுதான் பண்ண முடியும். வேற எதுவும் விஜய் இப்போதே அதுவும் ரொம்ப கஷ்டம். ஸ்டெம்லாம் வீக் ஆகிட்டு இருக்கோம் இல்லையா? 52 வயசு ஆயிடுச்சு. இனி சாத்தியமாமான்னு யோசிச்சு பாருங்க. ட்ரை பண்ணலாம். இது சயின்ஸ் டெக்னாலஜிலாம் வச்சு ட்ரை பண்ணலாமே தவிர வேற ஒன்றும் பண்ண முடியாது. விஜய் ட்ரை பண்ணலாம் இல்லை சார். நீங்க வேற விஜய் கிட்ட நான் வேற என்ன சொல்ல முடியும்? வேணா நீங்க சார் வேணா சங்கீதா டைவர்ஸ் பண்ணிட்டு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் விருப்பப்படுற வந்து மனம் விரும்பிய நடிகையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ட்ரை பண்ணலாம். இது முக்கிய ட்ரை பண்ணி நம்ம அரசியல் பேசி சார் அரசியல் ஒன்றும் பண்ண முடியலன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். திருப்பி அரசியல் பண்ணணும்னு கேட்குறீங்க. ஒன்றும் பண்ண முடியாது, கிழிக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். அதிலும் கிழிக்க முடியாது, அதுலயாவது கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். எது இல்லை சார், உண்மை சார் நான் சொல்றது. விஜய் அடுத்த முயற்சினா வேற என்ன பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்க.
நியாயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்டாட்டி பிள்ளையோட வாழ்ந்து இந்நேரம் வந்து பையனுக்கு கல்யாணம் பண்ணி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பேரம்பேத்தி எடுத்து ஒரு கம்பீரமாக ஒரு அரசியல் கட்சி தொடங்கி நீங்கள் பயணிச்சீங்கன்னா ஒரு மரியாதை இருக்கும். நீ நியாயமா இது நீ கேட்குற கேள்வி நியாயமா? முதல்ல அவர் அடுத்தது என்ன பண்ணுவாருன்னா அடுத்தது இதான் பண்ணுவார், டைவர்ஸ் பண்ணிட்டு அரசியல் அமைதியா இருக்காரு. அமைதியாக ஒன்றும் கிழிக்க முடியாது அவர். இது ஒன்று தேர்தலில் அவன் போட்டி இல்லை சார். திருப்பி நீங்கள் தான் சார் பேசிட்டு இருக்கீங்க. அவன் போட்டி இல்லை சார். நீங்கள் வேணா பாருங்க, போட்டி தான் பயப்படுறான் சார். அவன் பெரம்பூர் தொகுதியில் போட்டி பயப்படுறான். ராஜ்மோகன் தைரியமா அனௌன்ஸ் பண்ணாரு. ராஜ்மோகன் பெரிய காமராஜர் பேரம், ராஜ்மோகன் போட்டிடுறாரு. ராஜ்மோகன் பெரிய காமராஜர் பேரம் பாருங்க பேசுறீங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரு ஆளா சார். விஜய் வந்து அப்படியே ஜானுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை விஜய் தோல்வி அடைந்தால் என்ன ஆகும் சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க. கல்ட்டு பிம்போ அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. எது எல்லாம் பிச்சு பாருங்க மூளைக்கு. எது சினிமாவும் போச்சா, அதுவும் போச்சு சார். போச்சுன்னு சொல்லாதீங்க சார். அது எல்லாத்தையும் திறந்துட்டு வந்திருக்காரு. எங்க திறந்துட்டு வந்தாரு பார்த்துன்னு தானே இருக்கிறோம். அதனால எனக்கு நான் வந்து சார் நம்ம கார்பனூர்லாம் கிடையாது சார். விஜய் வந்து சினிமா, விஜய் வந்து ஓப்பனாக சொல்கிறேன், மீண்டும் கூட சொல்கிறேன், அழுத்தி சொல்கிறேன், விஜய் வந்து ஒரு பொலிட்டிக்கல் வாட்டர் மெலன் ஸ்டார், அவ்வளோதான். ஓகே சார். மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் லெவலில் இருக்கிறாங்க. பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார்னால் அது சீமான் தான். ஏன்னா பல வந்து குவாலிஃபிகேஷன் இருக்குது, பல தகுதிகள் இருக்குது, பல மெரிட் இருக்குது. தனித்து போட்டி 16 ஆண்டு காலம் நீங்கள் சொல்லிங்க. நீங்கள் என்ன வழக்கமாக சொல்கிற மாதிரி ஒரு வார்டு மெம்பர் ஜெயிக்கலை, கவுன்சிலர் ஜெயிக்கலை, நீங்கள் என்ன வேணால் சொல்ல. ஆனாலும் 16 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு களத்திலே நின்று ஒரே கொள்கையுடன் அந்த கொள்கையிலேருந்து தரம் பொருளாமல் பயணிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது யாராவது முடியுமா? எவ்வளோ கடுமையான விமர்சனங்களை எதிர்வினைகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போராடி கடந்து இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிற்கிறாருல, களத்தில் நிற்கிறாருல. அப்போது யார் பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டாரிங்க சொல்லுங்க பார்க்கலாம். வெறும் சினிமான்ற அந்த மாய பிம்பத்தை காட்டி நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ ஸ்டார் ஆக முடியாது. என்ன அப்படி சொல்லலாம், அடிக்கடி அவன் அப்படி கை காட்டுவான். யார்? திவாகர். அது மாதிரி இவனும் வந்து இப்படி தான் சொல்கிறான். நீங்கள் வேணா பாருங்கள், எடுத்து பாருங்கள், வீடியோ எடுத்து பாருங்கள். விஜய்க்கும் விஜய் நான் பாருங்க, விஜய்க்கும் யாருக்கும் போட்டி? ஸ்டாலின் சாருக்கும் போட்டி. இந்த விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் போட்டி. அவன் தான் சொன்னான் இப்படி யாருக்கு வாட்டர் மெலன் ஸ்டார் தான் சொல்லுவான் இப்படின்னு. அதே தான் அவன் வந்து திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சினிமாவில் வந்து வாட்டர் மெலன் ஸ்டார், சரிங்களா? பொலிட்டிக்கல் வாட்டர் மெலன் ஸ்டார் யாருன்னா அது விஜய் தான். தொடர்ந்து பேசுவோம் சார். மே 4 சார். மே 4 தாவேக்காக்கு பால், அவ்வளோதான். சரி பாருங்க சார். மே 4 யாருக்கு பால்? அப்படி யாருக்கு பால்? தாவேக்காக்கு தான் பால். மற்றவங்களாம் ஒன்றும் கிடையாது சார். அவங்களாம் வேற லெவலு. பால் ஊத்துறது பயந்துருக்காங்க. திமுக ஒரு பயம், அதிமுகவுக்கும் ஒரு பயம் சொல்லட்டுமா? அந்த சந்திரமுகி படத்துல எல்லா கேரக்டருக்கும் வந்து ஒரு ஃபினிஷிங் ஆகும். கடைசியா சந்திரமுகி படம் பார்த்தீங்களா, தலைவர் படம்? ஆமா. எல்லா கேரக்டருக்கும் வந்து ஒரு அர்த்தம் இருக்கும். இந்த கேரக்டர் யாருங்க வந்து சின்ன கேரக்டர், எல்லா படத்துல இருக்க அத்தனை கேரக்டருமே வந்து ஒரு கன்க்ளூஷன் கடைசியா இதுன்னா அந்த படத்தை ஏன் சந்திரமுகி கூட சொல்லுவாங்க. இது சந்திரமுகி கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து என்னன்றது ஒரு ஃப்ளாஷ்பேக் எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஒரு பாம்பு ஒன்று வரும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் பெருசாக காட்டுவாருங்களே, கடைசி வரைக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குடா அந்த பாம்பை காட்டுனீங்க? வாசு பார்த்தீங்கன்னா ஒரே கேள்வி, யாரு கேட்டாலும் இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் வந்து அந்த சந்திரமுகின்றதே ஒரு கதை சார். அது கர்நாடகாவில் வந்து உருவான ஒரு கதை. அது மலையாளத்தில் அந்த படத்தை எடுத்துருக்கிறாங்க, வெவ்வேறு மொழிகள் எடுத்துருக்காங்க. அது ஒரு நாவல் தான் அது. ஆனால் நான் கேட்கறது ஒரேன்னு கேட்டால் சந்திரமுகி கூட ஓகே, ஒரு கேரக்டர் இருக்கா, அதுக்கு வந்து ஃப்ளாஷ்பேக் இருக்கும், எல்லோரும் என்ன அந்த பெருசாக பாம்பு காட்டுவாங்கல்ல, கடைசி வரைக்கும் அந்த பாம்பை எது காட்டினாங்க, கடைசியில் அந்த பாம்பு என்ன ஆகுது, எதுக்காக அந்த பாம்பை காட்டினாங்க தெரியவே தெரியாது. எதுக்கு அது வந்து அந்த படத்தில் பாம்பு வருது அப்படின்னு தெரியவே தெரியாது. அது மாதிரி அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஏன் வந்தான், எதுக்கு வந்தான்? சந்திரமுகி படத்தில் வர பாம்பு தான் சார் இந்த விஜய், அவ்வளோதான். ஏன் வந்தான், எதுக்கு வந்தான் நீங்கள் போய் கேட்பீங்களா சார்? சட்டை பிடிச்சி கேட்பீங்களா நீங்கள் வாசுவ? சார் சொல்லுங்கள் சார், எங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். எதுக்கு வந்து அந்த படத்தில் பாம்பு காமிச்சிங்க? அந்த பாம்போட ரோல் தான் என்ன? அந்த பாம்பு வந்து அந்த படத்தில் சந்திரமுகிக்கு என்ன உதவி செய்யுது? இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி வேட்டையினுடைய பாம்பு தானே அது? எதுக்கு அந்த பாம்பு? ஏதாவது இருக்கு. அந்த மாதிரி தான் இப்போ தமிழ்நாடு அரசியலில் வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரமுகியில் வர பாம்பு தான் இந்த விஜய், அவ்வளோதான். ஓகே சார், உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி சார்.